புரட்சியை விதைத்த புரட்சியாளர் பழனி பாபாவுடைய வீர நிகழ்வையும் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னோக்கி எமது தம்பி ஆறுமுகம் அவருடைய விவசாய சட்டத்தை வாக்களிக்க வேண்டும் என்று எமது மக்களிடம் விவசாயத்தை வாக்களிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம். நான் இந்த வழியாக ஒரு வேலை நிலத்திற்காக வந்த சூழல் எங்க பார்த்தாலும் ஈழத்தில் பறந்த புலிக்கொடி அந்த விழுந்த போது இங்க இருந்தது. அந்த புலிக்கொடி பறந்தது. அப்ப அந்த கொடி என்ன இங்க கூட்டமானு கேட்டேன். ஓ கூட்டுனாங்க. அப்ப எனக்கு பேச என்ன அனுமதி கொடுப்பீங்களான்னு கேட்டேன். ஓ நீங்க பேசலாம் அப்படி என்று எனக்கு அனுமதி கொடுத்தார்கள். அந்த முறையில் தான் எனது வழியை நான் சொல்ல வந்திருக்கேன். வாழ்வது இயல்பு. ஆனால் ஒரு தமிழினம் 40-50 வருட காலமாக அகதி முகாமிலே வாழ்கிறது. இன்று நீங்கள் எல்லாம் பேசிட்டு உங்கள் வீடுகளுக்கு செல்வீர்கள். நான் பேசிட்டு அகதி முகாமில் செல்வேன். அது என் இனத்துக்கு ஏற்புடையதா, என் இளைய பிள்ளைக்கு ஏற்புடையதா என்று இந்த தமிழில் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு உங்களை மாதிரி வீடுகளுக்கு போக ஆசைதான். நான் 3 தலைமுறைகளாக அகதி முகாமில் சென்று நான் கோயில் கொடுக்கிறேன். நான் எனது அப்பா எனது பிள்ளைகள் 3 தலைமுறைகளாக அகதி முகாம்களில் வாழ்கிறோம். எமது தாய் தமிழ் உறவுகள் 2026 இந்த விவசாய சின்னத்தில் வாக்களித்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து எங்களை அகதி முகாம்களில் இருந்து வீடுகளுக்கு போக வைக்க வேண்டியது தாய் தமிழர் உறவுகளின் கட்டாய கடமை. அந்த கடமையை தான் நான் உங்களுக்கு எடுத்துரைத்தேன். இந்த மேலை எனக்கு கருத்தாமல் பயன்படுத்திக் கொள்ள நான் விருப்பப்பட்டேன். நான் விருப்பப்பட்டபடி என் உறவுகள் எனக்கு வாய்ப்பளித்தார்கள். கல்லுக்கரை காசைய தண்டா கட்சி கொடி ஏறுது போடா, கட்சிக்கரை காசைய தண்டா கட்சி கொடி ஏறுது போடா, மண்ணோடு நம் நாடு போகாமல் காத்திருக்கேன். உன்னால் முடியும், உன்னால் முடியும், உன்னால் முடியும் தம்பி தம்பி, இங்கு உனக்கு இருக்கும் உன்னை நம்பி. 234 தொகுதிகளும் எந்தெந்த குற்ற பின்னணியும் இல்லாத பட்டதாரிகளை முன்னிறுத்தி நாம் தமிழர் கட்சி 117 பெண்கள் 117 ஆண்களை முன்னிறுத்தி தேர்தலை எதிர்கொள்கிறது. எமது தாய் தமிழ் உறவுகள் 2026 எனது முன்னோர்கள் தம்பி பேசியது போல ஓட்டுக்கு 1000 ரூபாய் 2000 3000 கொடுப்பார்கள். அதுக்கு காரணம் நாம் தமிழ் கட்சி தான். அந்த நிலையை உருவாக்கியுள்ளது. அந்த நிலையை உருவாக்கி 2000 3000 உங்களுக்கு பெருசா இல்லாட்டி உங்களுக்கு அடிப்படை மருத்துவ சிகிச்சை எந்தவித கட்டணம் இல்லாமல் ஆரம்ப சிகிச்சையிலிருந்து உயர்தர சிகிச்சை வரைக்கும் அரசே வழங்கும். இலவச கட்டாய கல்வி அரசே வழங்கும் என்று நாம் தமிழ் கட்சி 2016 ஆட்சி வரையும் சட்ட புத்தகத்தில் வழங்கியுள்ளார்கள். 319 புத்தகத்தை இணைத்து அதே மாதிரி கட்டாய தேவை அந்த குடிநீரை அரசே வழங்கும். கல்வி தனியார் பள்ளிகளை நாங்கள் தடுத்து நிறுத்த மாட்டோம். அதுக்கு இடையாக நாங்கள் அரசு பள்ளியை கல்வி கொடுப்போம். அப்ப நீங்கள் அந்த தனியார் பள்ளியை கட்டக்கூடிய உங்கள் கையில் நிச்சயமாகும். அப்ப நீங்கள் நிச்சயமாகும். அதே போல கல்வி நிறுத்தாகும் என்று நாம் தமிழர் கட்சி ஒரு கோரிக்கையை வைத்து தேர்தலை எதிர்கொள்வது. வரப்போற 2026 தேர்தல்களை நாம் தமிழர் கட்சி விவசாயத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.